A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். காலமாக தமிழகம் முழுவதும் நெல் மூட்டைகள் தேக்கமடைவது, நனைந்து போவது, அதில் இப்போ நெல்கள் முளைப்பது போன்ற செய்தி தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் முழு காரணம் அந்த வாகன ஒப்பந்ததாரர். அதாவது கடந்த ஆட்சியில் கிறிஸ்டி என்ற நிறுவனம் எவ்வளோ பெரிய முறைகேடு பண்ணாங்கன்னு தமிழகத்துக்கே தெரியும். அவரே இப்பொழுது பினாமி பேரில் 3 பேர், அதாவது கிருத்திகா, முருகன், அப்புறம் கந்தசாமி அண்ட் கோ என்ற பேரில் பினாமி பேரில் எடுத்து லோக்கல் வாகனங்களை எடுக்கிறதில்ல. ஆக்சுவலாக நெல் மூட்டைகள் கொள்முதல் பண்ணது எப்போன்னா ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே பண்ணணும். ஆனால் இவர்கள் 10 நாள் 15 நாள் அங்கேயே வச்சிருக்கிறது எதுக்காகனா வாடகை குறைப்பதற்காக. இவர்கள் ஒன்றுமே இல்லாமல் வெறும் பேப்பர் ஒர்க்கிலே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த ஒப்பந்ததாரரால் தான் இந்த விவசாயிகள் இவ்வளோ பெரிய கஷ்டம். மிக வேதனையாக இருக்குது இதை பார்க்கும்போது. இதுக்கு இப்பொழுது 2-3 நாட்கள் முன்னே அறப்போர் இயக்கெல்லாம் லாரி பற்றாக்குறை சொன்னாங்க. லாரி பற்றாக்குறை இல்லை, இந்த சிவில் சப்ளைஸ் எப்போ வந்ததோ அணிலேருந்து லோக்கல் லாரிகள் அங்கே காத்துட்டு இருக்காங்க. லோக்கல் லாரிகள் தான் இந்த சிவில் சப்ளைஸு, நெல் மூட்டைகள் இதெல்லாம் ரேஷன்லாம் பண்ணது. இந்த ஒப்பந்ததாரர் சிண்டிகேட் அமைத்து கொண்டு இவர்கள் வாடகை குறைப்பதற்காக மூட்டைகளை எடுக்கிறதில்ல. வாகனங்கள் தேக்காடுது. ஒரு லாரி ஒரு நாளைக்கு எங்களுக்கு 1800 ரூபா செலவாகுது ஓடல்னாலும். இந்த மாதிரி சூழ்நிலை எங்கள் வாகனத்தை எடுக்காதனால்தான் இன்றைக்கி இவ்வளோ நெல் மூட்டைகள். இன்றைக்கி அரசு கெட்ட பேர். எதுக்கு அரசு கெட்ட பேர்னா, இன்றைக்கி இந்த ஒப்பந்ததாரர் வாகனங்களை எடுப்பதில்லை. இவர்களே ஒரு ரேட்டு அரசாங்கம் 0 to லோக்கல் ஒரு 6 கிலோமீட்டருக்கு 700 ரூபா 596 ரூபா வாடகை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி லாரி உரிமையாளருக்கு வெறும் 150 ரூபா 140 ரூபா 160 தான் கிடைக்குது. உதாரணத்துக்கு விருதாசலத்திலேருந்து சென்னை 240 கிலோமீட்டருக்கு ஒரு டன்னுக்கு அரசு நிர்ணயிக்கிற விலை நெல் மூட்டைக்கு 1800 ரூபா டன்னுக்கு கொடுக்குறாங்க வாடகை. ஆனால் எங்களுக்கு லாரி உரிமை வெறும் 700 ரூபா தான் கிடைக்குது. அப்போ எங்களுக்கு கிடைக்கிறது 5000 6000 தான் வருது எங்களுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒப்பந்ததாரர் எந்த ஒர்க்கும் செய்யாமல் சிண்டிகேட் அமைத்து கொண்டு 20,000லேருந்து 25,000 ரூபாய் ஒரு லோடுக்கு கொள்ளையடிக்கிறார்கள். இது அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு. இது சும்மா சாம்பிள் ஒரு மாவட்டம் தான், தமிழகம் முழுவதும் இது மாதிரி நடைபெறுது. பல கோடி ரூபாய் குற்றச்சாட்டு நாங்கள் சொல்கிறோம் இந்த வாடகை இதில். இது இல்லாத எங்களுக்கு எங்களுக்கு லாரி இதற்காகவே அந்தந்த மாவட்டத்தில் டிரைவர் கம் ஓனர் லாரிஸ் இருக்குது. இவங்க இதுக்குன்னே இருக்காங்க. இவருக்கு லோடு கொடுக்காம பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வண்டி எடுக்கிறதுனால இந்த தேக்கம் அடைந்து இன்றைக்கி நெல் மூட்டைகள் பாழாயிருக்கு. அரசுக்கு அவப்பெயர் உண்டாயிருக்கிறது. ஆகவே இந்த உண்மை நிலையை சொல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி உணவுத்துறை அமைச்சரை சந்திக்க வந்தோம். சீனியர் பிஏ கிட்ட மொத்த விஷயம் சொல்லியிருக்கோம். 3 மணிக்கு சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர்கிட்டையும் இந்த சிவில் சப்ளைஸில் எந்த மாதிரியான முறைகேடு நடைபெறுது இந்த டிரான்ஸ்போர்ட்டில், அதாவது இதில் அதிக பாரம் ஏற்றுறதுனாலையும் ஒரு மிகப்பெரிய இந்த விலை குறைப்புக்கு. ஆகவே இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். தமிழகம் முழுவதும் ஒரு சிவில் சப்ளைஸ் ஓட்டக்கூடிய லாரி உரிமையாளர், ஒப்பந்ததாரர், அமைச்சர் வச்சு ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணால் இந்த பிரச்சனை தீரும். இது மாதிரி நெல் மூட்டைகள் நனையக்கூடாது. அது பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மிக வேதனையாக இருக்குது. ஆகவே தான் இதே லாரி உரிமையாளர் சங்கம் இதை பற்றி அமைச்சருக்கோ அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வரணும் என்பதற்காக இந்த மாதிரி ஊழல் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டரை அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர்களுக்கு கான்ட்ராக்டை ரத்து செய்ய வேண்டும். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற லாரி உரிமையாளருக்கு இதை வழங்க வேண்டும் என்றது தான் எங்களுடைய கோரிக்கை. கடந்த அரசில் ஊழல் செய்த கிறிஸ்டி நிறுவனம் மீண்டும் எடுக்கிறாருன்னு அரசுக்கும் அமைச்சருக்கு தெரியாத யாருக்கும் பினாமி பேரில் எடுத்திருக்காங்க. கடந்த பீரியட்லாம் எப்படின்னா, கடந்த அரசில் ஊழல் செய்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் இந்த அரசுக்கு வரமாட்டாங்க. ஆனால் இந்த அரசுக்கிட்ட எப்படின்னா, போன ஆட்சியில் யார் முறைகேடு அவங்க தான் மீண்டும் இதை பண்ணுறாங்க. அதனால தான் இதை சொல்ல வந்திருக்கோம். முதல்வருடைய கவனத்துக்கு போகணும், முதல்வருக்கு தெரியணும். ஏன்னா நிறைய நல்ல திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. உடனடியாக அரசு எல்லா லாரி ஓனரையும் கூப்பிட்டு, ஒப்பந்ததாரரை கூப்பிட்டு அந்த பினாமி பேரில், அதாவது ஒரு ஒப்பந்தம் போட்ட பிறகு அவரு 4 பேர் கொடுக்குறார்.
இப்போ கிறிஸ்டி பினாமி பேரில் எடுக்கிறார். முருகா, கந்தசாமி ஒரு 4 பேர் கொடுக்குறார். அப்போது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய 700 ரூபா வாடகை பார்த்தீங்கன்னா 170 தான் வருது. மீதி இருக்கக்கூடிய இந்த 500 ரூபா யாருக்கு போகுது? அதுதான் அதை தடுத்து நிறுத்தணும். நேரடியாக எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே வாடகையாக இருக்கணும், ஃபிக்ஸட் அரசே அறிவிக்கணுன்றது தான் எங்களுக்கு. அப்பொழுது தான் இது வந்து அரசு வந்து வீடு தேடி இப்போது பொருளெல்லாம் போகணும்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்கு. இதெல்லாம் தடைப்படுறதுக்கு காரணமே இந்த ஒப்பந்ததாரர் தான். ஆகவே அரசு உடனடியாக அமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த மாதிரி போலி ஒப்பந்ததாரர்லாம் நீக்கிவிட்டு நேரடியாக ஒப்பந்ததாரரும் லாரி உரிமையாளரும் கலெக்டரும் இதில் உட்காந்து சிவில் சப்ளைஸ் எம்டி உட்காந்து இந்த வருகிற 6 மாதத்துக்கு இந்த விநியோகம் பண்ணால் தான் மக்களுக்கும் இந்த மாதிரி வீணாவதோ மக்களுக்கு போகக்கூடிய பொருள் விலை உயர்வோ இந்த கோடிக்கணக்கான ரூபாய் இதில் நடக்கிற முறைகேடு தடுக்கப்படும் என்பதற்காக தான். ஆமாம் ஆமாம். அவங்க ஆக்சுவலாக ஒரு டெண்டர் எடுக்க போகும்போது 20 லாரி தான் கொடுத்து டெண்டர் அவங்க எடுக்கிறாங்க. அந்த டெண்டரில் 20 லாரி கொடுத்து சுழற்சி முறையில் அவங்களே திரும்ப அந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு டிபிசி நேரடி கொள்முதல் நிலையத்தில் வந்து ஒரு 5000 மெட்ரிக் டன் நெல் இருக்குது அப்படின்னா அந்த நெல்லை வந்து அவங்களே கொள்முதல் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க லாரியை மறு சுழற்சி முறையில் அவங்களே எடுக்கணுன்றதுக்காக தான் திட்டமிடுறாங்க. 20 லாரி சைக்கிளிக்காக எடுக்கும்போது அதனோட டிலே ஆகுது. அந்த டிலே வந்து மழை வருது, இது மாதிரி பருவ சூழ்நிலை தவறும் போது நெல் முளைக்கிறது, அரசு கெட்ட பேர் நடக்குது. இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ ஆக்சுவலாக வந்து தஞ்சாவூரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெபுட்டி சிஎம் சார் போனாங்க. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து 11 வேகன் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 21,000 மெட்ரிக் டன் வந்து ஒரே நாளில் மூவ்மெண்ட் பண்ணி கிளியர் பண்ணாங்க. அதை ஏன் ஒரு நாளில் பண்ண வேண்டிய விஷயத்த எல்லாமே தொடர்ந்து இந்த விஷயத்தை கடைபிடிச்சா இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கலாமே? ஏன் ஒரே நாளில் இவ்வளோ ஒரு அரசுக்கு கெட்ட பேர், எதிர்கட்சி வந்து ஒரு விமர்சனங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகப்படுது. இப்போ அரசுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் உருவாகுது. ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா லோக்கலில் உள்ள லாரிகளை பயன்படுத்தி துரிதமாக செயல்படுத்தா இந்த மாதிரியான அவலநிலைகள் ஏற்படாது பிற்காலத்தில்ன்றதை சொல்லணுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே கூடி பேசி சந்திச்சிருக்கோம். ஓகே. வெங்கடேஷ். யுவராஜ், தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு, அகில இந்திய ஸ்டோன் அண்ட் சாண்ட் சேர்மன்.